எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம். வாழ்க்கை முறையை மாற்றுவோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிற சீரீஸ்ல இந்த எபிசோட்ல வெயிட் லாஸ் சீக்கிரம் பண்ண முடியுமா, தொப்பையை எப்படி சீக்கிரம் குறைக்கலாம், ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். இப்போ என் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் டக்குன்னு வெயிட் குறைஞ்சிடணும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தொப்பை காணாம போயிடணும், இதுதான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட். ஆனா இதுல என்ன முக்கியமான பிரச்சனை அவங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்ம பாடி தொப்பை போட்டதுக்கும் சரி, வெயிட் கெயின் ஆனதும் சரி, இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாடியை எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்றதை பொறுத்து. நீங்க கொஞ்சமா டார்ச்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தொப்பை போட்டிருக்கும், நிறைய டார்ச்சர் பண்ணீங்கன்னா நிறைய தொப்பை போட்டிருக்கும். உங்களுக்கு அந்த தொப்பை போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சோ அதே மாதிரியே தொப்பையை கம்மி பண்றதுக்கு அதே நாட்கள் ஆகலாம். நம்ம பாஷா படத்துல இன்டர்வல் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினி சார கம்பத்துல கட்டி அடி அடின்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி பல வருஷமா நம்ம பாடியை கண்ணா பின்னான்னு அடி அடின்னு அடிச்சு நல்லா தொப்பை போட்டுருச்சு. இப்ப உள்ளே போ அப்படின்னு சொன்னா எப்படி போகும்? இந்த மாதிரி நிறைய கிராஷ் டயட் இருக்கு. அதாவது 7 நாட்களில் தொப்பையை குறைப்பது எப்படி, இந்த ஒரு ஜூஸ் குடிங்க தொப்பை காணாம போயிடும், இந்த மாதிரியான 1 மில்லியன் வியூஸ். நான் கஷ்டப்பட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன மெக்கானிசம், இது உங்களுக்கு உடனே குறையாது, 6 மாசம் ஆகும் அப்படின்னா 6 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. 7 நாளில் தொப்பையை குறைப்பது எப்படி அப்படி ஒரு புக் படிச்சா 7 தலைமுறைக்கும் தொப்பையே வராது அப்படின்னு நினைப்பு. உண்மைதான், ஏன்னா தலைமுறை இருந்தா தானே. இந்த மாதிரி 7 டே கிராஷ் கோர்ஸ், 14 டே கிராஷ் டயட், இந்த மாதிரி சீக்கிரம் தொப்பையை குறைக்கிறதுக்கான என்ன வழிமுறை இருந்தாலும் அது கரெக்டான வழிமுறை கிடையாது. ஏன்னா எல்லா அப்ரோச்லயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி டயட்ல நீங்க போறப்ப முக்கியமா உங்களோட புரதச்சத்து உங்களோட மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களோட மசில் மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி உங்களோட மெட்டபாலிக் ரேட், அதாவது நீங்க சாப்பிட்றப்ப அதை டைஜஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி நீங்க ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான ஹெல்த் ஆயிருவீங்க. அந்த 7 நாள்ல கிராஷ் கோர்ஸ் பண்ணி வெயிட் கம்மி பண்ணதெல்லாம் உடனே அடுத்த மாசமே திருப்பி வந்துடும். பிகாஸ் இது மைண்ட் செட் சேஞ்ச் கிடையாது, இது ஒரு கிராஷ் கோர்ஸ் டயட் சேஞ்ச். கல்யாணம் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வேணும்னா ஒர்க் அவுட் ஆகலாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. கல்யாண நாள் அன்னைக்கு போட்டோல நல்லா தெரியணும் அப்படின்ட்டு 7 நாள்ல கண்ணா பின்னான்னு வெயிட்டை குறைச்சிடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பிரிண்ட் போட்ட போட்டோ ஆல்பத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா சைல்டு மேரேஜ் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி குறுக்கு முறையில வெயிட் லாஸ் பண்றதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களோட டெய்லி கேலரி ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு 2000 கேலரி தேவைப்படுது அப்படின்னா நீங்க 800 கேலரி 1000 கேலரி தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பாடியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உறுப்புகள்லாம் வேலை செய்யாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா. அதனால ஒரு ஆளுக்கு மினிமம் 1200 கேலரி வேணும் அப்படின்ட்டு ரிசர்ச் சொல்லுது. கேலரி மட்டும் கம்மியான பரவாயில்ல, இந்த ப்ரோக்ராம்லாம் நிறைய மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பவுடர் கொடுப்பாங்க, இதை மட்டும் சாப்பிடுங்க தொப்பை காணாம போயிடும் அப்படின்னு சொன்னா நம்மளும் உடனே குடிச்சிருவோம். அதனால நான் சொல்ற ரிஸ்க் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமையே குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க குடிக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இதே பவுடர், இதே டேப்லெட், இதே சப்ளிமெண்ட் உங்களுக்கு வேற விதத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டயட் மாத்திரை சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் குறையும். ஏன்னா சைடு எஃபெக்ட்ல வாந்தி பேதி எதுவுமே சாப்பிடணும்னு தோணாம கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிடும். முக்கியமா ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறப்ப உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த், உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் சிக்னிஃபிகண்டா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் ஈட்டிங் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது ஃபுட்டை பார்த்தாலே பயப்படுறது, ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ குண்டாயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கையை வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுக்கிற பேஷண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். வெயிட் லாஸ் அண்ட் ஃபுட் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி மாதிரி காலம் பூரா அன்பா இருந்தா தான் நிலைச்சு நிற்கும். என் ஃப்ரெண்டு சரவணகுமாரும் அவன் வைஃப் திருப்புர சுந்தரியும் ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தாங்க. இப்போ பக்கத்துல உள்ள மாலு கூட நடந்து கூட போக மாட்டேங்கிறான். மால்தீவ்ஸ்ல ஆரம்பிச்சு மாலால டைவர்ஸ்ல நிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, வெயிட் லாஸுக்கு ஷார்ட் கட் எதுவும் கிடையாது, குறுக்கு வழி கிடையவே கிடையாது. இது உலகத்துல உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது ஒரு யூனிவர்சல் ரூல், மாத்தவே முடியாது. ஒரு பேலன்ஸ் டயட், அதாவது புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்து, கேலரி கொஞ்சம் கம்மியா இருந்து, எக்ஸசைஸ் பண்ணி, தண்ணி குடிச்சு, ஒழுங்கா தூங்குனாலே முக்காவாசியான பிரச்சனை போயிடும். நீங்க எப்போ வெயிட்டை குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும், இது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றதை விட இதை பண்ணா உடம்புக்கு நல்லது, வெயிட் தானா குறையும் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்போ உங்களுக்கு வருதோ அப்பவே இந்த வெயிட் லாஸ் ப்ராப்ளத்தை
ஈஸியா கான்கர் பண்ணிடலாம். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வலி எதுவுமே இல்லை. சீக்கிரம் குறைக்கிறேன்ட்டு கண்டதெல்லாம் பண்ணி குறுக்கு வலிக்காம பாத்துக்கோங்க. வாழ்க்கை முறையை மாற்றுவோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். நான் அடுத்த எபிசோட பார்க்கலாம்.